ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படும் தகவல் என்ன என்று சொன்னால், சென்னையில் அண்ணா சாலை அருகில் உள்ள இந்திய தமிழக மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் தொலைந்து போய் உள்ளது என்று கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று திரு மின்சாரத்துறையும் மற்றும் சட்டத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்துள்ளார்கள். இது என்ன சார் இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இபியில் நமக்கு கரண்ட்டு வரலன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த கரண்ட்டை நம்மளை கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இபி பர்ச்சேசஸ் மாத்திரம் 80,000 கோடியாம். இதில் ஒரு மேஜர் பகுதி நிலக்கரி, இரண்டாவதாக ஸ்பேர் பார்ட்ஸு, மூணாவது இது டிரான்ஸ்ஃபார்மர் போன்றவை. இது எல்லாமே வேணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டூடியோவில் இப்போ இது ஏதோ ஒரு ட்ரைபேடு சரியில்லை, ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு, புதுசு வாங்கணும்னு சொன்னார்னா முதலாளி எவ்வளோ ஆகும்னு கேட்பார். உடனே ஒரு 12,000 ரூபா ஆகும்பார். சரி, அதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடும்பார். அதுக்கப்புறம் பர்ச்சேஸுக்கு அவர் கொட்டேஷன் கேட்பார் 2 பேர்கிட்ட. ஒருத்தர் 12,000 பார், 18,000, 18 வேணாம் சார், அது ஒன்றும் ரொம்ப இது இல்லைன்னா 12 வாங்குறாரு. ஆனால் அதே 12,000 ரூபா எக்யூப்மெண்ட்டை வேறொரு பேரை போட்டு 36,000 ரூபான்னு வாங்கினா அதுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி செஞ்ச ஃபைல்கள் எல்லாம் அங்கே தூங்குகிறதா? இதுதான் சந்தேகம். அதாவது இந்த ஆட்சி திரு விஜய் அவர்கள் 10ஆம் தேதி அன்னைக்கு பதவியேற்றார். அவரோடு 9 அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் உட்பட அமைத்தாலும் 15ஆம் தேதியோ 14ஆம் தேதி மாலையில் தான் அவங்க துறையெல்லாம் சொல்லப்பட்டது. திரு நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறைன்னு வந்துச்சு. அவர் உடனே ஒரு பேட்டியை கொடுத்தார். இந்த துறையில் பல்வேறு பர்ச்சேசஸில் ஊழல்கள் நடக்கிறது என்பதால் கடந்த 3 மாதத்தில் கொடுத்த டெண்டரும் இந்த உடனடியாக உள்ள டெண்டர்களும் முழுமையாக செக் செய்யப்படும், தேவை என்றால் ரத்து செய்வோம்ங்கிறார். வெள்ளிக்கிழமை இந்த பேட்டியை அவர் கொடுக்குறாரு. இது 15ஆம் தேதி. 16, 17 சனி ஞாயிறு அன்னைக்கு இந்த பில்டிங் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் கன்னிமரா ஹோட்டல், அதாவது ஸ்பென்சர்லேருந்து நீங்கள் இது மவுண்ட் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா தேவி சைட்லேருந்து வந்தீங்கன்னா எல்லாம் ரைட்டில் எடுக்கணும் சிக்னலில். அங்கே போனீங்கன்னா கன்னிமரா பக்கத்தில் இது ஒட்டி கூவத்தை ஒட்டி இருக்கிற ரோட்டில் இபியுடைய பலமாடி பில்டிங் இருக்குது. அதில் ஃப்ளோர் 5, 7, 8, 10 ப்ரொக்யூர்மெண்ட் டிவிஷன் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸ். இதில் இண்டென்ட் கொடுக்குறப்பயே ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகாக பர்ச்சேஸுக்கு கொட்டேஷன் வாங்குவாங்க, டெண்டர் போடுவாங்க. டெண்டருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எத்தனை நாளில் கொடுக்கணும், என்ன ரேட்டில் ஃபைனலைஸ் பண்ணாங்க, இது மாதிரி அத்தனையும் அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்ச லெட்டர்ஸு, அந்த காப்பீஸ் ஃபைலாகவும் ஃபிசிக்கலாகவும் இருக்கும், ஹார்ட் டிஸ்கில் சாஃப்ட் காப்பியும் இருக்கும். ஸோ இப்போ 20ஆம் தேதி அன்னைக்கு இந்த இபி ஆஃபீஸில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணால் இந்த ஃபைல்ஸ் இல்லைன்றாங்க. மேபி இது சிலது பழசெல்லாம் எடுத்து பின்னாடி வச்சு வெறும் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுவாங்களான்னு தெரியல, இல்லை இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரில் இருந்து தான் தெரியாது. ஸோ 18 கம்ப்யூட்டர்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு இல்லைன்னாங்க. முதல்ல இதை அவங்களுடைய எம்டி கிட்டையும் விஜிலன்ஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையாம். அப்புறமா நிறைய ஆக தான் பயந்து எவ்வளோன்னு பார்த்தா நேற்றுக்கு 10ன்னு சொல்லி கடைசியில் சிந்தாதிரிப்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் 18ன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு தற்போது வரும் தகவல் 20க்கு மேலே போகுதுங்கிறாங்க. இதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த ஃப்ளோரில் இருக்கிற எந்த சிசிடிவியும் ஒர்க் பண்ணல. இதை டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க திட்டுறாங்களாம். ஐயா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாமல் என்னத்தை நான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன்? நீங்கள் காணும்னு சொன்னால் உங்கள் ஆளுங்களே கழட்டிட்டு போயிருக்கலாம்ல, எப்படி போச்சுங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும் அப்படின்றாங்களாம். ஒரு சின்ன உதாரணம் புரிதலுக்கு வேணும்னு சொன்னால், நான் இருக்கிற ஃப்ளாட்டு 8, 7, 15 ஃப்ளாட்டுங்க. அதில் ஒரு 2 வீடுக்காரங்களுக்கு சண்டை ஒருத்தரை கொஞ்சம் ஆபாசமாக பேசிட்டாங்க. உடனே ஒருத்தர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே சிசிடிவி இல்லையான்னு கேட்டாங்க. உடனே எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு போலீஸ் 4 வீட்டுக்கு மேலே இருந்தால் கம்பல்சரியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு டெண்டர் நடக்கிற அலுவலகத்தில் இல்லைன்னா வேணுமென்னே திட்டமிட்டு செய்யலையா தெரியல. இதை சொல்கிறப்ப 2 நாள் முன்னாடி ஒரு தகவல் வந்தது. நம்ம புதிய பஸ் ஸ்டாண்டு கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இருக்கிற கிளாம்பாக்கத்துக்கு போட்டிருக்கிற சிசிடிவி எல்லாம் தற்போதைக்கு அமைச்சராக உள்ள ஒரு தாவேக அமைச்சருடைய மகன் கம்பெனியிலேருந்து கொடுக்கப்பட்டவை 4ஆம் தர குவாலிட்டி, ஒன்றும் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர இன்னும் எளிதாக புரியணும்னு வச்சுக்கோங்க. நம்ம நிலக்கரி வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் கிடைக்கிறது நெய்வேலியிலன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு இங்கிலீஷில் பேர் லிக்னைட். அதை தமிழ் படுத்தி கரெக்டாக சொன்னால் புகை மிகு நிலக்கரி.
அதே இந்தோனேஷியா, மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகமாக அனல் தரும் அனல்மிகு நிலக்கரி அதிகம் போட்டு துணைக்கு துணையை பாதிய புகைமிகு நிலக்கரியை போட்டு பண்ணாதான் நல்லா ஒர்க் பண்ணும். முழுசாக அனல் போட்டால் இன்னும் நல்லது. பட் இங்கே நமக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணணுங்கிறதுனால நாம் கிட்டத்தட்ட 50% நம்மளுடைய தேவை வருஷத்துக்கு 30,000 50,000 கோடி ரூபாய்க்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதில் 2010 வாக்கில் அப்பொழுது சப்ளை செய்தது துபாயை சேர்ந்த கோல் அண்ட் ஆயில் குரூப். அவங்க யாருன்னு சொன்னால், உங்களுக்கு எளிதாக புரியணும்னு சொன்னால் ECCI, ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அல்லது இன்னும் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேர்னா ETA ஸ்டார் குழுமம். அதனுடைய நிர்வாக இயக்குனர் புகாரி அவர்கள் 478 கோடி ரூபாய்க்கு குறைந்த கலோரிஃபிக் வேல்யூ புகைமிகு நிலக்கரியை அதிக கலோரின்னு கொடுத்துட்டார். அப்படி கொடுத்ததில் 478 கோடி மணி லாண்டரிங்னு 2 வருஷம் ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வந்தார். ஆனால் போன வாரம் ஆதாரங்கள் போதவில்லைன்னு அந்த வழக்கை முழுமையாக டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி இடி இனிமேல் இதை விசாரிக்க முடியாதுன்னுட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு வழக்கு 2016 அதானி குழுமம் சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் அப்படி கப்பலில் ஏற்றுறாங்க. கப்பலில் ஏற்றுறப்ப அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தது இது 4600 கிலோ கேலரிஸ், இதனுடைய எரிதிறன் 4600 கிலோ கேலரி. இதே கப்பல் இப்படி இங்கே வருது, மெட்ராஸில் இறக்குறாங்க. இறக்குனா வேற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது 6000 கிலோ கேலரிஸ்னு. உங்களுக்கு எளிதாக புரியறதுக்கு 6000 கிலோ கேலரி 10 ரூபா ஒரு கிலோ. 4600ன்னு போட்டால் 6 ரூபா தான் வரும். ஆனால் 10 ரூபான்னு பில்லு போட்டிருக்காங்க. இது மாதிரி அதானி குழுமம் 3000 கோடி எக்ஸஸ் பில்டிங் செய்துள்ளதாக அரப்போர் ஜெயராமன் மற்றும் ஈவன் CAG அறிக்கை கூட இதை சுட்டிக்காட்டி உள்ளது. ஆனால் அவர்கள் பெயரில் அதிமுக பீரியடில் நடந்த ஊழலுக்கு திமுக போடவில்லை. இதில் கௌதம் அதானி அவர்கள் போன வருடம் ஒரு நாள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பாம்பேயிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபாய் காரில் நேரடியாக சித்தரஞ்சன் சாலையில் வந்து 1 மணி நேரம் முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பேசிட்டு அங்கேருந்து ECRல அன்றைய சூப்பர் முதலமைச்சர் வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி போனார் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்தது. ஆனால் சட்டசபையில் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் அதானியை சந்திக்கலன்னார். ஸோ அப்போ சூப்பர் முதலமைச்சர் சந்தித்தார், அவங்க பேரில் வழக்கு போடலை. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் திரு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, 7.5 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அத்தனை டாக்குமெண்ட்டும் அந்த அலுவலகத்தில் இருக்கும். இப்போ CCTV ஃபுல்லேஜ் இல்லைன்னா தப்பிக்க முடியுமா அப்படின்னா, எளிதாக ஒரு பில்டிங்கில் இல்லை, அந்த கீழெல்லாமும் எல்லா CCTVயும் ஒர்க் பண்ணலையான்னு தெரியல. அந்த பில்டிங்கில் இல்லைன்னா கூட பக்கத்து பில்டிங்கு வேறு இதில் அந்த தெருவில் எங்கே இருந்தாலும் அன்னைக்கு சனி ஞாயிறு வந்த இதை வச்சு எத்தனை வண்டி போச்சுன்னு எடுக்கலாம். அதை தாண்டி அங்கே இருக்கிற மொபைல் டவர் டேட்டாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் கால் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். ஈவன் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 0 இன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 20 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 பேர் நாள் கூப்பிட்டப்பையே ஞானசேகரன் பேர் இருந்துச்சு. ஆனால் அவனை விட்டுட்டாங்க. மறுநாள் அவன் தம்பி கால் ரெக்கார்டு வந்தப்போ அவன் தான் சொன்னான், எங்கள் அண்ணன் இதே ட்ரெஸ், இவங்க கொடுத்த ஒரு சைடு ஃபோட்டோவில் எங்கள் அண்ணனாக இருக்கும்னு அப்படி தான் பிடிச்சாங்க. ஸோ கால் ரெக்கார்ட் மூலமாக பிடிக்கப்படும். டெஸ்ட்ராயிங் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ஈக்குவலி கிரிமினல் தேன் இது. அதனால 5 வருஷத்துக்கு வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடும். இதில் போன 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி ஒரு 2 வருஷமும், மீத காலங்களில் மற்றவர்கள், என்னுடைய நினைவு தங்கம் தென்னரசு நினைக்கிறேன் அமைச்சர்களாக இருந்தார். பட் செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிய பிறகு அவர் அமைச்சராக இல்லாவிட்டால் அவர் தான் பார்த்துக்கிட்டார் நாங்கள். ஸோ இப்போ கால் ரெக்கார்ட்ஸை வச்சு பிடிச்சிட்டாங்கன்னா மேபி ஒரிஜினல் இன்னும் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கலாம். டெஸ்ட்ராய் பண்ணால் கூட இண்டென்ட் போட்டு சப்ளை பண்ணி அந்தந்த பவர் பிளான்ட்லேருந்தும் எடுக்க முடியும், பெரும்பாலானவற்றை ரிட்ரீவ் பண்ண முடியும். பட் குற்றச்சாட்டு இது திமுக முதல் குடும்பம் வரைக்கும் போகலாம். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் இத்தனை ஆதாரங்களை கொடுத்தோம், அதுக்கு வழக்கு 2 வருஷம் போடலன்னு CBIக்கு கொடுக்க சொன்னது இது ஹைகோர்ட்டு. தமிழக முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கீழிருந்த DVSP இதில் ஊழலே நடக்கலைன்னாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, ஐயா எனக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் கொடுங்க, டெண்டரு, பர்ச்சேஸு, இண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஊழல் இருக்குன்னு CBIக்கு போட்டாங்க. இதற்கு ஹைகோர்ட்லேயே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்டாலின் கீழுள்ள துறை லாயருக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போனப்புறம் ஆட்சி மாறிய பிறகு விஜய் பதவியேற்பதற்கு முன்னாடி நாள் 8ஆம் தேதியோ என்னமோ தீர்ப்பு CBIக்கு அனுப்புன்னு நிர்மல்குமார் அதையும் கொடுத்தாச்சுங்கிறார். ஸோ இந்த வழக்கிலும் செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படலாம். தேவை என்றால்
முன்னாள் முதலமைச்சரும் விசாரிக்கப்படலாம். அதில் அவங்க கோஆபரேட் பண்ணலை என்று வந்தால் கைது வரைக்கும் கூட செல்லலாம். இதை விஜய் நிச்சயமாக விடமாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இது 18 ஹார்ட் டிஸ்கில் 20 ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சுன்னா கடந்த 10 வருஷம் ரெக்கார்டு இருக்கும். என்னுடைய கம்ப்யூட்டரில் தான் என்னுடைய ஒர்க்கிங் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் அலுவலகத்திலிருந்து 4 கம்ப்யூட்டரு 4 கேமராவை எடுத்துகிட்டு போய் கொடுக்காம இருக்காங்கன்றாங்க. என்னுடைய நண்பர் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மனுடைய கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார். இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக சட்டத்தில் இடமில்லை போலீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அவர்கள் காப்பி பண்ணிட்டு தான் போகலாம். ஆனாலும் வழக்கு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் அப்படி நடக்கிறது. இதை தாண்டி தமிழக அரசுக்கு சொந்தமான அலுவலகத்தில் 20 ஹார்ட் டிஸ்க் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எளிதாக இருக்காது. கண்டிப்பாக உள்ளே அதிகாரிகள் அவர்கள் திமுக தொடர்பில் இந்த உதவி செஞ்சிருந்தால் அவர்களும் சிக்குவார்கள். சிசிடிவி இல்லைங்கிறத வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியும்னு நான் நம்பலை. ஆனால் இந்த அளவுக்கு கூட கழக கண்மணிகள் இறங்குறாங்கன்னா நம்ம கழக கண்மணிகள் எவ்வளோ ஊழல் செஞ்சுருப்பாங்க. ஆண்டிற்கு 80,000 கோடி பட்ஜெட் பர்ச்சேஸ்ன்னா 5 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி. அதற்கு முன்னால் அந்த பீரியட்லும் இருக்குன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. ஈபியுடைய கடன் 2.5 லட்சம் கோடி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால தான். இதில் இன்னொரு ஊழல் கரண்ட்டை இப்போ நம்ம வெயில் காலத்தில் கரண்ட் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த டயத்தில் நம்மளுடைய பீக் டிமாண்ட் 22,000 மெகாவாட் வரும். நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் 15,000 வந்தால் மத்திய அரசு கொடுக்கறத தாண்டி வெளியில் 20 ரூபா வரைக்கும் 2021 வாங்கினாங்க. நமக்கு 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு வாங்கினா நஷ்டம்தான் வரும். இதில் 20 ரூபாய்க்கு வாங்குகிற கம்பெனிகள் மிகப்பெரிய லாபம் அடையும். அவர்கள் பிஎஃப்னு பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாம் இதில் கிடைக்கிறதை அழிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டான ஆட்களை அடுத்த 2 நாள் மொபைல் டவரெல்லாம் வச்சு பிடிச்சால் இது செந்தில் பாலாஜிகிட்ட போச்சுன்னா அவரை கூட கைது செய்யும் அளவிற்கு செல்லலாம். போகாதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.